ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினி பிரேக்கிங். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகிட்டு இருக்க படம் தான் கூலி. இன்னும் ஒரு 26-27 டேஸ் தான் இருக்கு இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா திரையில வர்றதுக்கு. இந்த மூவி 1000 கோடி அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அப்டேட் நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. சப்போஸ் அப்படி 1000 கோடி அடிச்சுன்னா நம்ம தமிழ் சினிமாவில் 1000 கோடி அடிச்ச முதல் மூவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவி வந்து சாதனை படைக்கும். அப்படி என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்குள்ள போய் பார்க்கலாம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த் கூட்டணியில உருவாகிட்டு இருக்க இந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூலி. சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா இசை அமைச்சிட்டு இருக்காரு. இது வரைக்கும் இத்திரைப்படத்துல இருந்து வெளியான பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில வந்து பயங்கரமா வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்படத்துல ரஜினிகாந்தோட இணைஞ்சு ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், உபேந்திரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாஹிர், நாகராஜனா என பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்காங்க. எங்கேயாவது சின்னதா சொதப்புனா கூட நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, அதர் ஸ்டேட் எல்லாத்துலயும் போட்டு படத்தை பொளந்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா திரையில பார்க்கறதுக்காக ரசிகர்கள் எல்லாமே பயங்கர ஆவலோட வந்து காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி வசூல் அடிக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு ரசிகர்களிடையே பயங்கரமான பேசப்பட்டு வந்த நிலையில ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 கோடி வசூல் அடிக்கணும்னா வட இந்தியாவில் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகணும். அப்படி மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னாக்க ஓடிடியில் 8 வாரங்களுக்கு அப்புறம் தான் இந்த மூவியை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அக்ரிமெண்ட் பாயிண்ட் இருக்கு. இந்த நிலையில தற்போது 8 வாரங்களுக்கான ஓடிடி அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட தயாரிப்பாளர் போடப்பட்டு உள்ளதா பேசிட்டு இருக்காங்க. இதனால வட இந்தியா எல்லா இடத்துலையும் மல்டிபிளெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு. இதனால கண்டிப்பா உலக அளவில் 1000 கோடி வசூல் படைச்ச முதல் தமிழ் திரைப்படமா இந்த மூவி சாதனை படைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரத்துல பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சூப்பரான சினி அப்டேட்டோட உங்களை வந்து மீட் பண்ற சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ், பை பை, டாடா.